இதெல்லாம் ரொம்ப நாங்க எதிர்பார்த்துங்க சார். வில்லேஜ் எல்லாம் ஒரு நீட் படிச்சா நல்ல மார்க் எடுத்தா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எங்களுக்கு இது யாருமே பண்ணது இல்லைங்களா? நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்ததா நீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மாதிரி வந்து இது மாதிரி படிச்சு வந்தாதான் அவங்க சீக்கிரமே வந்து 13-14 வயசுல கன்சீவ் வராங்க. அதிகமாக வராங்க 1000 பேருக்கு மேலே. ஆனால் அவங்க அவேர்னஸ் இல்லைன்னா படிப்பு இன்னும் போகலன்னா ஹையர் எஜுகேஷன்லாம் நான் கள்ளக்குறிச்சி ராஜேஸ்வரின்னு ஒரு வீட்டில் போய் சாப்பிட்டேன். பொண்ணு மலைவாழ் மக்கள் ஐஐடி ஃபர்ஸ்ட் சென்னையில் ஐஐடியில் ஃபர்ஸ்ட் படிக்கிறேன். மலைவாழ் மக்களாக இருந்து ஐஐடி படிக்கிறாங்க. ஸோ அவங்க வீட்டில் தான் நான் சாப்பிட்டேன். அப்போதானே வெளியே வரும். அதை பார்த்து இந்த மீடியாவில் தெரிவிங்க. அவங்க பொண்ணு வரும். இதை பார்த்து இன்னும் 100 குழந்தைங்க படிக்கும். சரி கலெக்டர் மேடம் பாருங்க படிச்சுட்டு வந்து இன்னைக்கு திருவண்ணாமலை பாருங்க உமன் கலெக்டரா இருக்காங்க. அதெல்லாம் சொல்லுங்க. இவனை மாதிரி ஒரு ஆளை பார்த்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நம்பிக்கை உருவாக்குறதுல நாங்க வேற ஒண்ணும் செய்ய முடியாது. அத்தனை பேருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. அவங்க எஜுகேஷன் சப்போர்ட் ஸ்பீச்ல இருந்து எல்லாமே ஸ்டேட் லெவல்ல எல்லாமே வந்திருக்காங்க. பிரைஸ் மட்டுமே 65000 பிரைஸ் மட்டும் வாங்கிருக்காங்க. நீங்க சாப்பிட்டு சமையல் எப்படி சொல்றீங்க? அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் நவ்யாஸ்ரீ. இது வந்து என்னோட அம்மா, என்னோட ஃபேமிலி. ஆறாம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை நான் நகராட்சி பெண்கள் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியில் அரசு பள்ளியில் படித்தேன். 11 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளி திருவண்ணாமலை மாடல் ஸ்கூல்னு இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, அங்கே படித்தேன். 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்து இப்போ 7.5% ஒதுக்கீட்டின் கீழ் எனக்கு பிஎஸ்டி மருத்துவக் கல்லூரியில் இலவசமாக படிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதான் சார் வந்து என்னை பாராட்டிட்டு போனார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சார் வந்ததில். பெண்ணின்றி பெருமையும் இல்லை, பெண் கல்வியின்றி புரட்சியும் இல்லை. சார் சொன்ன மாதிரி இளம் வயதிலே பெண்களோட திருமணம் அதை வந்து மாற்றும். இந்த மாதிரி அவர் வர்றது ஒவ்வொரு கள்ளக்குறிச்சிக்கு ஒரு இடத்துல போனார், இப்போ திருவண்ணாமலைக்கு வந்திருக்காரு. இந்த மாதிரி அவர் வரும்போது கல்வி புரட்சி மேலும் ஓங்கும் அப்படின்னு நான் ரொம்ப நம்புறேன். ரொம்ப நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எதிர்பாராத ஒரு விஷயம். நேற்று தான் எங்களுக்கு நியூஸ் தெரிஞ்சது. சார் வந்தோடனே நம்பவே முடியல, பேச்சே வரல, என்ன பேசுறதுன்னு தெரியல. ரொம்ப மகிழ்ச்சியா பேசுறாரு. எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஒருத்தரா இருந்து பேசிட்டு சாப்பிட்டுட்டு போயிருக்காரு. இப்போ நீங்க வந்து இந்த மருத்துவ படிப்பு முடிச்ச உடனே உங்களுடைய அடுத்த கோல் என்ன? அடுத்து நீட் பிஜி எழுதி ஒரு சிறந்த மகப்பேறு மருத்துவர் ஆகணும், கைனகாலஜிஸ்ட் ஆகணுன்றது என்னோட விருப்பம். இப்போ மகப்பேறு மருத்துவத்தில் வந்து பல்வேறு சிக்கல்கள் இருக்கு. நீங்க எந்த மாதிரி வைத்தியம் பார்க்க இருப்பீங்க? பல்வேறு சிக்கல்கள் இப்போ வந்து குறிப்பா சொல்லணும்னா மலைவாழ் மக்கள், பழங்குடியின மக்கள் வந்து இந்த மகப்பேறு மருத்துவத்தினால அதிக அளவு இறப்புகள் ஏற்படுது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது வந்து அந்த மலைவாழ் இடத்துல, கிராமப்புற இடத்துல வந்து ஒரு மருத்துவமனைக்கான அந்த ஒரு ஃபெசிலிட்டி இல்லை. அதனாலதான் சார் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது. என்னோட விருப்பமே வந்து ஒரு கிராமப்புறத்துல ஒரு மருத்துவமனை அமைச்சு மக்களுக்கு இலவசமா சேவை செய்யணும். என்னால முடிஞ்ச அளவுக்கு இலவசமா சேவை செய்யணுன்றதான் என்னோட விருப்பம் சார். 2.92 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள். 1.31 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோயர்ஸ், 33 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 16 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோயர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.